ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த ஃபிலிப்பினோ ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாரி மத்தவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிரலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி போச்சு? எங்கேருந்து காணாம போச்சு? எப்படி போச்சு? எவன் எடுத்தான் அதுன்னே தெரியலையே! ரோஸ்வெல் கார்ப்பரேஷனோட ப்ளூ பிரிண்ட் அப்படி சொல்லிட்டு இவனுங்கலாம் இங்க பேசிட்டு இருக்க. அப்புறம் இங்க வெனிஸ் வரா. வெனிஸ் வந்து அவ ஆ ஹாய் காய்ஸ். ஆ உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த ப்ளூ பிரிண்ட் காணாம போயிடுச்சு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் வந்துட்டு ஏமி கிட்டேருந்து இன்னொன்னு வாங்கி தரேன். அதில என்ன இருக்கு? லூசா நீ! நம்ம அடிக்கடி வாங்கிட்டு இருந்தா ரோஸ்வெல் தெரிஞ்சிராதா? ஓ! கரெக்ட்டு தான். அதுவும் பாயிண்ட் தான். ஆனா பார்த்துக்கலாம். நான் எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம வெனிஸ் சொல்லிட்டுருக்கா. அப்படின்னா வந்து வெனிஸோட பாய் ஃப்ரெண்ட் வந்து மாஃபியா கிடையாது. வெனிஸ் தான் வந்து மாஃபியா குரூப்ல இருக்கா. இந்த பக்கம் வந்து வீட பார்த்தா வீடே வந்து அலங்கோலமா இருக்கும். எல்லா இடமும் அப்படியே கலஞ்சு கலஞ்சு போயிட்டுருக்கும். பின்னாடி நம்ப கைசர் வந்து பார்த்தா எல்லா பொருளையும் வந்து அடுக்கி வச்சுட்டுருப்பான். இங்க நம்ம ரோஸ்வெல் வந்து ரொம்ப கோவத்தோட நடந்துட்டுருப்பாரு. அப்பதான் நம்ம ஏமி வருவாளா, "ஹாய் டூடோங்! எங்க எங்க போன நீ?" அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாரு. ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாரு. "என்ன சீக் நீ அதுக்குள்ள என்ன மிஸ் பண்ணியா? எங்க போன நீ ஃபர்ஸ்ட்டு?" "அது நான் சாப்பிட்டுட்டு போனேன்." "என்னது சாப்பிட போனியா? நான் உன்ன ஊரெல்லாம் அவ்வளோ இடத்துல தேடிட்டு இருக்கேன்." "நான் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேன்." "ஃப்ரெண்ட்ஸோட இருந்தியா?" "எனக்கு தெரிஞ்ச உன்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான்." "எனக்கெல்லாம் எவனுமே இல்ல." "என்னது எவனும் இல்லையா?" அப்போ கைசர் அப்படி சொல்லும்போது அவன் வேற "அமைதியா இரும்மா, நீ வேற அமைதியா இரு" அப்படின்ற மாரி ஆக்ஷன் குடுத்துட்டுருப்பான். ஸோ அதனால இவளும் வந்துட்டு அமைதியா இருப்பாளா, "இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ புதுசா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதே வந்துட்டு ஒரு ஹாபியா வச்சு சுத்திட்டு இருக்கன்னு நெனைக்கிறேன். மரியாதையா சொல்லு. எங்க போன?" அப்படி சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. காய்ஸ் ஓவர் தான் பண்றான் அவன். அவன் எங்க போனன்றத சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான் பாருங்க. இவன் பின்னாடி வர போணும் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருப்பா. "சொல்லு எங்க இருந்த?" "அது நான் வந்துட்டு ஃபீனிக்ஸ் கூட இருந்தேன். அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான். அவங்க 2 பேர் கூட இருந்தேன் நானு." ஸோ சரி அவனுங்க யாரு? என்ன மாரி? நாங்கலாம் வந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாட்டுருந்தோம் ஜீக். நான் வந்து தோத்து தோத்து போயிட்டு இருந்தேனா, ஸோ அதனால மொத்த ட்ரூத்துமே நான் தான் சொல்ற மாரி ஆயிடுச்சு. "அப்படியா? என்னலாம் சொன்ன?" "அதுவா? அது நான் வந்துட்டு இந்த மாரி நீ எங்க இருக்க? அப்புறம் நீ என்னலாம் பிளான் வச்சிருக்க?" அந்த மாரிலாம் கேள்வி கேட்டே இருந்தாங்க. சம்மந்தம்லாம் கேட்டுட்டு இருந்தானுங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தேன் ஜீக். கடவுளே! இவள வச்சுட்டு முடியலையே அப்படின்ற மாரி இருக்கும். என்ன ஜீக் என்னாச்சு உனக்கு? நான் அப்பவே சொன்னேன்ல, நீ பாரு சாப்பிடாம சாப்பிடாம உனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிட்டுருக்கு. டைம்க்கு சாப்பிட மாட்டியா ஜீக்? அப்படி சொல்லிட்டு, இந்தா இந்தா சாப்பிடு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு குடுப்பா. அவரு கடுப்பா பார்த்துட்டு இருப்பாரா, இங்க பாரு ட்ரெயின் வருது ட்ரெயின் வருது. ஆகாமி ஆகாமி சொல்லிட்டு ஊட்டி விடுவா. அவருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னத்த சொல்ல அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் டேபிள்ல இருக்க ப்ளூ பிரிண்ட் பார்த்துட்டு, "சீக்! இது எப்படி உனக்கு கிடைச்சது? இது நான் வெனிஸ் கிட்ட குடுத்தேன்." "என்னது வெனிஸ் கிட்ட குடுத்தியா?" "ஆமா. அவ கேட்டா. அவ என் ஃப்ரெண்ட் இல்ல. ஸோ அதனால குடுத்தேன்." அட கடவுளே! இத வச்சுட்டு முடியலையே! இவள வச்சுட்டு நானு என்ன பண்றது? அப்படின்ற மாரி அவரு வந்து சோகமா இருக்க, "ஏன் ஜீக் என்ன ஆச்சு? உனக்கு இன்னும் பசிக்குதா? இந்தா சாப்பிடு சாப்பிடு" அப்படி சொல்லி குடுத்துட்டுருப்பா. இங்க இங்க பாரு ஏமி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த உலகத்துல நம்ப வேண்டிய ஒரே ஆள் நான் மட்டும் தான். நீ என்ன தவிர வேற எவனையுமே நம்பக்கூடாது. புரியுதா? "ஆ ஓகே, ஓகே ஜீக். ப்ளீஸ்மா நான் உன்ன கெஞ்சி கேட்குறேன்." புரியுது, புரியுது ஜீக். நான் வந்து கண்டிப்பா உன்ன மட்டும் தான் நம்புவேன். வேற யாரையும் நம்ப மாட்டேன்." ஓகே. அப்படி சொல்லிட்டு அவரும் அப்படியே சோகமா அவளே ஹக் பண்ணிட்டுருப்பாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ்ல இவரு வந்துட்டு, அதாவது "ஏமி நீ அந்த டாய் ஃபேக்ட்ரிக்கான ப்ரொபோசல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நம்மளுக்கு வந்து பிரசன்டேஷன் இருக்கு. சப்மிட் பண்ணணும் தெரியும்ல." "ஆ அப்படியா? அது ஒண்ணு இருக்கா?" அப்படின்ற மாரி இங்க யோசிச்சுட்டுருக்க, கண்டிப்பா அதெல்லாம் அவ ரெடி பண்ணியிருக்க மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேற கமெண்ட் குடுத்துட்டுருப்பா. இவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனாலும் வந்து ரெடி தான் பண்ணலையா, அதனால சோகமா இருப்பாளா, "சரி, சரி பண்ணிக்கலாம் வைஃப். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி நம்மளுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா?" அந்த மாரி பேசிட்டு இருக்கும்போது, இவ வந்து மிஸ்டர் ரோஸ்வெல் நான் உங்களுக்காக லஞ்ச் எடுத்துட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு குடுப்பா. அத பார்த்துட்டு இவரு, என் ஒய்ஃப் எனக்காக எடுத்துட்டு வந்திருக்கா. அப்படி சொன்னதுக்கப்புறம், ஆமாமா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி சொல்லிட்டு இவளு வந்து லஞ்ச்லாம் எடுத்து வைப்பா. அப்ப அத வந்து ஃப்ரைஸும் அங்க பர்கர் இருக்குமா, அத பார்த்துட்டு இவ, என்னது ஃபுல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்கு. இதுதான் வந்துட்டு நீ வந்து குடுப்பியா உன் ஹஸ்பண்டுக்கு? ஏன் என் ஹஸ்பண்டுக்கு இதான் பிடிக்கும். உனக்கு என்ன வந்தது? அப்படி சொல்லிட்டு இவ வந்து ஊட்டிட்டு இருப்பா. இவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அத பார்த்துட்டு பின்னாடி இருக்கிறவனுங்கலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அத பார்த்துட்டு இவரு ட்ரிகர் எடுத்து வரா, உடனே அவனுங்களும் ஓகே, ஓகே. அப்படி இந்த இடம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானுங்க. போங்க கான்ஃபரன்ஸ் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இத நம்ம ஃபியோனா வந்துட்டு வயித்தெரிச்சலோட பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் இங்க கான்ஃபரன்ஸ் போன நம்ம ஜீக் வந்துட்டு இந்த மாரி என்னலாம் ஆச்சு? யாரெல்லாம் பிளானு? நீங்க ஃபாலோ பண்ண ஆள்லாம் வந்து என்னலாம் மாரி ஆளு? அப்படின்ற மாரி கேட்டுட்டுருப்பாரு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏமியோட அம்மா பத்தி கேட்டா, இவரு வந்து ஏமி அம்மா பத்திலாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார் அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. ஸோ இவரு வந்து ஏமி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாரா என்னன்னு தெரியல.
இந்த பக்கம் வந்துட்டு நம்ம கார்டியன் ஏஞ்சல் சொல்லிட்டு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பா இல்லைங்களா? ஸோ அவள பத்தி கேட்கும்போது, அவனும் வந்துட்டு இதெல்லாம் நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஏமி சாப்பிட்டுட்டு இருப்பா சிவனேன்னு. அது வந்து நம்ம ஃபியானா வந்து வச்சுக்க பார்த்துட்டு இருக்க, இவளுக்கு வேணுமான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு, இது வேணுமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எனக்கு உன்னோட ஹஸ்பண்ட் தான் வேணும். என்னது ஹஸ்பண்ட் தான் வேணுமா? என்ன சொல்றாங்க? பசிச்சா எல்லாரும் மனுஷங்களா கூட சாப்பிடுவாங்களா? என்ன வினோதமா இருக்காளே இவ! அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பா. அப்ப அவ கிட்ட வந்து வேற இன்னும் வெறுப்பேத்துற மாரி, "இங்க பாரு என்னைக்கா இருந்தாலும் உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ உன் கூட இருக்க மாரி இருக்கும். ஆனா ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு. இன்னைக்கு இருந்தாலும், நாளைக்கா இருந்தாலும் கடைசியில என்கிட்ட தான் வந்து விழுவான்." அப்படின்லாம் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருப்பா. ஏன்னா, அவன நான் லவ் பண்றேன். கண்டிப்பா அவனும் என்ன லவ் பண்றான். அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேச, இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அவள போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டுருப்பா. "அப்படியா அடி? இப்ப சொல்லு, இப்ப சொல்லு" அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அடிக்க, அப்புறம் இங்க எல்லாருமே வந்துருவாங்க. நம்ம ஈமிய தனியா விலக்கி விடுவாங்க. அத பார்த்துட்டு நம்ம ஈமி வந்து திடீர்னு அழ ஆரம்பிச்சுருவா. ஏன் இப்படி பண்ண ஜீக்கு எனக்கு என்ன ஆச்சு? ஏன் நான் அவன் மேல இவ்ளோ கோவப்படுறேன்? எதுக்கு இப்போ அவள போட்டு நான் அடிச்சேன்? நான் ரொம்ப கெட்டவள் ஆயிட்டேன். ஜீக்ன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாளா, அப்ப நம்ம ஜீக் வந்துட்டு அவள கொண்டு போங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால அங்கேருந்து போயிட்டு இவ வந்து அழுதுட்டே இருப்பா. "இப்ப எதுக்கு அழுற? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இல்ல ஜீக் நான் ரொம்ப கெட்டு பொண்ணாயிட்டேன். பாரு தேவையில்லாம இப்ப அவள போட்டு அடிச்சுட்டேன். அவ வந்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? இனிமேல் வந்து உன் ஹஸ்பண்ட் இருந்தா உன் ஹஸ்பண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா அவன் எனக்கு என்னோட ஆயிடுவான். நான் அவன ஆக்கிருவேன்." அப்படிலாம் சொன்னா. ஸோ அதனால எனக்கு கோவம் வந்து இப்படிலாம் பண்ணிட்டேனா ரொம்ப கெட்டவல்ல. இங்க பாரு அது அவ சொன்னதுக்கு நீ அவள வந்து கொன்றுக்கணும். என்னது? ஆமா. நீ அவள கொன்றுக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா ஜீக் இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனாலும் இப்ப நானும் அவள அடிச்சேன். நீ தானே அடிச்ச? ஆமா ஜி. அப்படி சொல்லிட்டு இவ வந்து திரும்ப அழ ஆரம்பிச்சுருவாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பா. ஸோ அவளுக்கு ஜெலஸ்ல வந்து அது மாரிலாம் பண்ணியிருப்பா. ஆனா அவளுக்கு வந்து நான் ரொம்ப கெட்ட பொண்ணு ஆயிட்டேன். அதனால தான் இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்ற மாரி தோணும். ஸோ அத நினைச்சு இவ வந்து அழுதுட்டு இருக்க. ஆனா அவருக்கு வந்துட்டு ஜாலியா தான் இருக்கும். என் ஒய்ஃப் இன்னும் என் மேல ஜெலஸ் ஆகுறாளே அப்படின்ற மாரி. ஸோ அதனால அவள வந்துட்டு காம் டவுன் பண்றதுக்காக இவரு கிஸ் பண்ணுவாரா, கிஸ் வந்து ரொம்ப நேரம் பண்ணிட்டே இருப்பாரு. பார்த்தா இவனுங்கலாம் உள்ள வந்துருவானுங்க. உள்ள வந்தவனுங்க, "அட கடவுளே! திரும்பி பார்க்கக்கூடாது, பார்த்துட்டோமே!" அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து கத்திட்டு இருக்க, அப்புறம் இவங்கலாம் வந்துட்டு இந்த பக்கம் நம்ம ஏமி அவனுங்கள ஃபேஸ் பண்ண விடாம திரும்பிருவா. இங்க நம்ம கைஸ்ல எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்களா, "கைஸ் இதுல என்ன சிரிக்க இருக்கு? அது அது ஒண்ணும் இல்ல. அது வந்துட்டு நான் ஹேண்ட்ஸமான ஃபேஸ்ல" அப்படி சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பா. எல்லாரும் திரும்ப திரும்ப சிரிச்சுட்டு இருப்பாங்களா, இவருக்கு வந்து கோவம் வந்து ட்ரிகர் அழுத்துவாரு. உடனே அப்பதான் எல்லாரும் கொஞ்சம் காம் டவுன் ஆவானுங்க. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சுட்டு தான் இருப்பானுங்க கடைசியில. ஃபன்லாம் போதும். இப்ப நம்ம சீரியஸா பேச போறோம். ஸோ நம்ம டாய் ஃபேக்ட்ரியோட இனாகுரேஷன் ஃபங்ஷனுக்கு வந்துட்டு விஐபியா ஒருத்தர கூப்பிட போறோம். அதுதான் நம்ம ஃபெரர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "ஓ! மிஸ்டர் ஃபெரர்" அப்படின்னா நம்ம கைலியோட அப்பா. நல்ல வேளை அவர எனக்கு பார்க்க சான்ஸ் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு இங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, சரி கைசர் உன்னோட வண்டிய குடு." "என்னது என்னோட குழந்தையா? என்னோட குழந்தைய எதுக்கு கேட்குறீங்க நீங்க?" "இப்ப குடுக்குறியா இல்ல நான் சுடவா?" அப்படி சொல்லிட்டு கன்ன திரும்ப ட்ரிகர் பண்ணி நிப்பாரு. உடனே, ஒண்ணும் இல்ல சார். இந்தாங்க இந்தாங்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி குடுத்துருவான். அத பார்த்துட்டு நம்ம ஏமி, "ஆ இந்த ஜீக் எவ்வளோ கூலா இருக்கான்ல. இந்த கைஸ்ல எனக்கும் வந்து கன் கிடைச்சதுக்கப்புறம் இந்த மாரி தான் நான் வந்து மிரட்டிட்டு இருப்பேன்." அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. இந்த பக்கம் வந்து இவரு வண்டி எடுத்துட்டு போனவரு ஒருத்தர போட்டு மிரட்டிட்டு இருப்பாரு. என்ன சொல்லிட்டுருப்பாருன்னா, "இங்க பாரு உன்ன கொல்றதுக்கு எனக்கு 2 செகண்ட் கூட ஆவாது. ஆனா நீ வந்து இப்படி கொன்னுட்டு உன்ன வந்து நாதி இல்லாம கிடக்கிறது எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. என் ஒய்ஃப் கிட்ட அடுத்த வாட்டி வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருடா" அப்படி சொல்லிட்டு அவர் வந்து மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. இவன் பெருசா பயந்த மாரி இல்ல. ஆனாலும் வந்துட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ற மாரி இருக்கு அந்த விஷயத்த. அப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம ஈமிக்கு வந்து பயங்கரமான ட்ரெய்னிங் போயிட்டுருக்கும். எப்படி சண்டை போடுறதுன்றது தான் ஃபஸ்ட்டு ட்ரெய்னிங்கே. எல்லாரையும் வந்துட்டு அடிக்க சொல்லிட்டுருப்பாரு. அவனுங்க அடிச்சா வந்து இவரு போய் ரிட்டர்ன் அடிச்சிட்டுருப்பாரு. அதனால எல்லாரும் அடி வாங்கிட்டு நின்னுட்டுருப்பானுங்க நம்ம ஏமிகிட்ட. ஏமி வந்து எல்லாரும் போட்டு பொளந்து கட்டிட்டு கிடப்பா. அப்புறம் அவளுக்கு வந்து கால் வருமா, ஸோ வந்துட்டு பேசுறது அவங்க அம்மா தான். சொல்லுமா. ஆ ஓகே, ஓகே. வந்துருங்க, வந்துருங்க." அப்படி சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாளா, "என்ன ஆச்சு? என்ன சொன்னாங்க அம்மா?" "அவங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராங்களாங்க." "ஓ! ஓகே. சரி வா, வா நம்ம போலாம்." "என்னது போலாமா? ஆனா நம்பளுக்கு இப்போ ட்ரெய்னிங் முடியலல்ல." "அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு அவங்க வராங்கல்ல, வீட்ல எல்லா பொருளும் வாங்கணும். வா, வா போலாம்." அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. சரி அம்மாக்கு என்ன பொருள்லாம் பிடிக்கும்? "அம்மாக்கு வந்து சீ ஃபுட் தாங்க பிடிக்கும்." அப்படி சொல்லிட்டு எல்லா பொருளும் எடுத்துட்டு இருப்பாங்களா, இங்க வந்து அசிஸ்டன்ட்லாம் வந்துட்டு மொத்தமா வந்து ஸ்நாக்ஸா கூட்டிட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டு நம்ம ஏமி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனா நம்ம ஜீக்கு வந்து கோவமா வரும். "என்னது இவ்ளோ இருக்கா? அதெல்லாம் இல்ல. ஏதோ ஒண்ணு தான்." ஆனா ஜீக் ஏதோ ஒண்ணு தான் சொன்னேன் நானு. அப்படி சொன்னதுக்கப்புறம், அப்படின்னா எனக்கு அது" அப்படி சொல்லிட்டு பார்ப்பா. பார்த்துட்டு அங்க வந்து ஒரு பொருள் இருக்கும். அத பார்த்துட்டு நம்ம ஜீக் கிட்ட, "ஆ ஜீக்
"உனக்கு குழந்தை வேணுமா?" அப்படின்னு கேட்பா. இங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. இங்க இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. "ஏன் என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்பாரு. "இல்ல சீக் சொல்லு. உனக்கு குழந்தை வேணுமா?" காய்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ரூல் நம்பர் 10 என்னது? நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல குழந்தைய குடுக்கணும். அப்பதான் நம்ம பெர்ஃபெக்ட் ஒய்ஃபா இருக்கிறதுக்கான எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கண்டிப்பா. "ஜீக் சொல்லு ஜீக்" அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கா, "ஏன் இப்படிலாம் கேட்கிறா இவ?" அப்படின்ற மாரி இருக்கும். அப்படியே வந்து அந்த இடத்த பார்த்தா யாரோ போற மாரி இருக்குமா, ஸோ அதனால வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. "ஏன் என்ன ஆச்சு? இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டா அவ இப்படி ரியாக்ட் பண்றா?" அப்படின்ற மாரி சோகமாயிடுவா. ஆனாலும் வந்துட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போய் பார்ப்பா. பார்த்தா அங்க வந்து ஒரு குட்டி குழந்த பொம்மை இருக்கும். ஸோ அத எடுத்து ட்ராலில போட்டுருவா. அப்புறம் இவனுங்க எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் மொத்தமா போட்டுருவாங்க. இந்த பக்கம் நம்ம கைத்துல வந்து இருக்கிற 4 ஸ்நாக்ஸ எடுத்து எடுத்து போட்டுருவாரு. ஸோ இந்த மாரி குழந்தைத்தனமா பண்ணிட்டுருப்பானுங்க, மாஃபியான்னு சொல்லிட்டு. இங்க வந்துட்டு இங்க கேர்ல்ஸ்லாம் பேசிட்டு இருப்பாங்களா, அதாவது நம்ப கார்டியன் ஏஞ்சல்னு சொன்ன பொண்ணு, நம்ம வெனிஸ், அப்புறம் இன்னொருத்தி. ஸோ 3 பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க வாஷ்ரூம்ல. இந்த ஏமிய கொல்றது என்னோட ஃபர்ஸ்ட்டு பிளான். ஏன்னா, அவங்க அப்பந்தான் என்னோட அப்பாவை கொன்னது. அத எப்படி நான் மறப்பேன்? அப்படி சொல்லிட்டு இங்க வந்து வெனிஸ்ல பேசிட்டு இருக்க, அதுக்காக தான் நம்மளும் பார்த்துட்டுருக்கோம் அப்படி சொல்லிட்டு இங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ரோஸ்வெல் கேட்டுட்டு இருப்பாரு. அதனால வெனிஸோட கழுத்துல கத்தியெல்லாம் வச்சு மிரட்டிட்டு இருப்பாரு. "இங்க பாரு அடுத்த வாட்டி என் பொண்டாட்டி கிட்ட வர்றதுக்கு நீ யோசிக்கணும். யோசிக்கல அடுத்த வாட்டி நான் யோசிக்க மாட்டேன்." அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. யாரையும் கொல்ல மாட்டாரு. ஆனாலும் எல்லாரும் பயந்துட்டு நின்னுட்டுருப்பாங்க. அப்புறம் எங்க வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, ஏமி மட்டும் தான் வந்து நார்மலா சாப்பிட்டுட்டு இருப்பா. மத்த எல்லாருமே சீரியஸ் மோட்ல தான் இருப்பாங்க. அதுவும் நம்ம ரோஸ்வெல்லும், ஏமியோட அம்மாலாம் வந்துட்டு பயங்கர கோவமா சீரியஸா இருக்க மாரி தான் இருக்கும். அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பழைய கான்வர்சேஷன் மாரி இருக்காது. ஏமி அம்மா சேஞ்ச் ஆனது நல்லாவே ரோஸ்வெல்லுக்கு தெரியுது. ஏமி அம்மா வேற, "சரி ஏமி நம்ம இப்ப ஒரே ரூம்ல தூங்கிக்கலாம்." ஓகேம்மா." "அதெல்லாம் முடியாது ஏமி." "ஏன்?" "இங்க பாருங்க மாமியாரே, என் வீட்டுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு. என் பொண்டாட்டி என் கூட தான் தூங்கணும். புரியுதுங்களா? அந்த ரூல்ஸ்லாம் நான் யாருக்காகவும் மதிக்க மாட்டேன். அப்படியே உங்களுக்கு இந்த ரூல்ஸ் பிடிக்கலனா நீங்க இந்த வீட்ட விட்டு போயிரலாம்." "ஓ! அப்படியா? ஆனா ஒண்ணு மறக்காதீங்க மருமகனே, ஃபர்ஸ்ட் அவ எனக்கு பொண்ணு. அப்புறம் தான் உங்களுக்கு ஒய்ஃப். அத மறக்காதீங்க." அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ரோசல் வந்துட்டு, சரி ஏமி நீ வந்து ஏதோ எனக்கு குடுக்கணும்னு சொன்னியே." "ஆமாமா குடுக்கணும்னு சொன்னேன்." அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள அந்த டென்ஷன் இருந்துட்டே இருக்குமா, அப்ப இவங்க வந்துட்டு கேட்பாங்க, "சரி உங்க பிசினஸ்லாம் எப்படி போகுது?" "அது என்ன நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ கூட என் ஒய்ஃப் கூட சேர்ந்து ஒரு டாய் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போறோம்." "அந்த பிசினஸ் இல்ல. உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லுவாங்க. "அதுவும் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாரு. அத கேட்க கேட்க இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருமா, ஸோ அதனால இந்த கிளாஸ உடைச்சிருவாங்க கையிலயே. இதெல்லாம் நம்ம ரோஸ்ல வந்துட்டு, "இந்த லேடி எந்த அளவுக்கு தான் போறா பார்க்கலாம்." அப்படின்ற மாரி தான் பார்த்துட்டுருப்பாரு. அப்புறம் இங்க நம்ப ஈமிக்கு வந்து இவங்க தல வாரிட்டு இருப்பாங்களா, "ஈமி நீ நல்லா தானே இருக்கம்மா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல?" "அதெல்லாம் இல்ல நல்லா தான் இருக்கேன்." "ரோஸ்ல நல்லா பார்த்துக்கிறாரா?" "ஆமாம்மா நல்லாவே பார்த்துக்கிறாரு. அவர் என்னோட ஹஸ்பண்ட்ல. அவர் என்ன தங்கமா வச்சு பார்த்துக்கிறாரு தெரியுமா?" சரிம்மா நான் வந்து இப்போ கிளம்புறேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு." அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இங்க அவங்க அம்மாவா, அவங்க வந்துட்டு பொண்ணுகிட்ட நல்லா பேசிட்டு, அப்புறம் அவ போனதுக்கப்புறம் அழுதுட்டுருப்பாங்க, கன் எடுத்து. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மேபி ரோஸ்வெல்ல போட்டு தர போறாங்களா? தெரியல. போக போக தான் தெரியும். ஸோ இதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன் காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.